99% மக்கள் பணத்தை சேர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா, நம்ம எல்லாருமே இப்போ வந்துட்டு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பார்த்தும், இல்ல நம்ம ஃபோன் பார்த்தும், நம்ம வந்து நெறையா செலவு பண்ணி பழகிட்டோம். இப்போ வந்து நம்ம வெளிய போனா ஹோட்டல்ல தான் சாப்பிடணும், இல்ல அடிக்கடி எங்கேயாவது டூர் போகணும், இல்ல அடிக்கடி ஷாப்பிங் போணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா செலவு பண்ணி பழகிட்டோம். இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தா பணத்த சேர்க்க முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பா முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கஞ்சத்தனமா இருக்கணும். கஞ்சத்தனமா இருக்கிறதுனா, இப்போ உடனடியா நம்மளால நெனச்ச உடனே அப்படி மாற முடியாதுங்க. ஏன்னா, நம்ம இவ்வளோ வருஷமா கொஞ்சம் நல்லா செலவு பண்ணிட்டு இருந்துட்டு, அப்படி உடனடியா மாற முடியாது. அது வந்து அ அந்த கஞ்சத்தனமா மாறுறதுக்கு நம்ம ஒரு எஃபோர்ட் எடுப்போம் இல்லையா? அ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இல்லாம, அத வந்து நம்ம இயல்பாவே பண்ணி பழகணும். அது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியுங்க. அதுக்கான டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கஞ்சத்தனமான ஆளா? இல்ல நல்லா செலவு பண்ற ஆளா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னன்னா, வெளிய கிளம்புறீங்கன்னா, வீட்லயே நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறமா கிளம்புங்க. அப்பதான் வெளிய போனா, உங்களுக்கு பெருசா சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. அப்படியே வந்தாலும் கம்மியா தான் சாப்பிடுவீங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஷாப்பிங் போறோம், இல்ல ஏதாவது ஒரு வேலையா வெளிய கிளம்புறோம்னு வைங்களேன், இப்போ தியேட்டருக்கே கூட போறோம்னா, நம்ம வீட்லயே நல்லா சாப்பிட்டு போயிட்டோம்னா, அங்க போய் நம்ம பெருசா எதுவும் நம்மளால சாப்பிட முடியாது. அப்படியே இருந்தாலுமே அளவா ஏதோ ஒண்ணு மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 2வது விஷயம், நீங்க இப்போ வேலைக்கு கிளம்பி போறீங்கல்ல, அப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி, அந்த டைம்ல ஷாப்பிங் போக பாருங்க. ஏன்னா, இப்போ நீங்க ஒரு ஃப்ரீயா இருக்கிற அன்னைக்கு வீக்கெண்ட்ல ஒரு சாட்டர்டேவோ, சண்டேவோ அந்த மாரி நீங்க போனீங்கன்னா, ஷாப்பிங் போனீங்கன்னா, ஒரு டே ஃபுல்லா உங்களுக்கு இருக்கிறனால, நீங்க நெறையா ஷாப்பிங் போவீங்க, நெறையா கடைக்கு போவீங்க. அப்போ உங்களுக்கு நெறைய செலவு பண்ண வாய்ப்பு இருக்கும். அது மாரி இல்லாம, ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில நீங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஷாப்பிங் பண்ண போனீங்கன்னா, நமக்கு டைம் குறைவா தான் இருக்குன்னு, டக்கு டக்குன்னு தேவையானத மட்டும் வாங்கிருவீங்க. உங்களுக்கு சீக்கிரமும் அவசரத்தில நெறையாவும் வாங்க முடியாது. அதனால உங்களோட ஷாப்பிங் பட்ஜெட் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. 3வது என்னன்னா, இப்போ வந்து அ இப்போ எல்லாருமே லெகின்ஸ் தான் போடுறோம். அது என்னன்னா, நீங்க எந்த டாப்புக்கு எடுத்துட்டாலுமே பிளாக், ஒயிட் அடுத்து ஸ்கின் கலர். இந்த 3 கலர் இருந்துட்டாலே நம்ம எல்லா டாப்புக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தங்க ஒரு டாப்புக்கு தகுந்த மாரியும் ஒரு கலர் வச்சிருப்பாங்க. அது நம்ம அவ்ளோ லெகின்ஸ் எடுத்து எப்பவோ ஒரு டைம் போடுறதுக்கெல்லாம் கூட அவ்ளோ லெகின்ஸ் சேர்த்து வச்சுட்ருப்போம். அப்படி இல்லாம இந்த 3 கலர் இருந்தாலே நம்ம எல்லா டாப்புக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 4வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ உங்கள செலவு செய்ய வைக்கிற மாதிரி ஒரு ஆளுங்க இருப்பாங்கல்ல உங்கள சுத்தி. அவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் விலகியே இருங்க. அதாவது இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸே ஆகட்டும், இல்ல சொந்தக்காரங்களே ஆகட்டும், சும்மா ஏதாவது வாப்பா ஷாப்பிங் போயிட்டு வரலாம், இல்ல வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போயி, ஒரு வேள அது எல்லாமே நம்மளே பில் பே பண்ற மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாரி இருக்கிற இடத்துல, அதாவது நீங்க பாட்டுக்கு கம்முனு விட்டிருந்தா, இந்த சண்டே நீங்க வீட்லயே தூங்கி முடிச்சுட்டு கூட விட்டுருக்கலாம். ஆனா, அவங்க விடாம, "வா நான் ஷாப்பிங் போறேன், நீயும் வா" அப்படின்னு சொல்லி கூப்ட்டு, உங்களையும் அங்க போய் ஒரு ரூ. 1000, ரூ. 2000க்கு பர்ச்சேஸ் பண்ண வச்சுருவாங்க. இந்த மாதிரி உங்கள செலவு பண்ண வைக்கிற ஆளுங்க கிட்டருந்து நீங்க கொஞ்சம் விலகியே இருங்க. அதுக்கடுத்து, நீங்க இப்போ வந்துட்டு அதிகமா எல்லாரும் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில Instagram, YouTube எதுவாகட்டும், அதில பார்த்துட்டிங்கன்னா, ஆ நெறைய புது புது ட்ரெஸ்ஸா போட்டுட்ருப்பாங்க. வீடு வாங்கிட்டேன்னு காட்டுவாங்க, கார் வாங்கிட்டேன்னு காட்டுவாங்க. இந்த மாரி வந்து அ வித்தியாசமா ஹோட்டல் போய் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற மாதிரி, இப்படி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு காட்டிக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க. இப்போ அத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? நம்மளும் அப்படியெல்லாம் இருக்கணும்னு தான் யாருக்கா இருந்தாலும் தோணும். அப்போ என்னன்னா, இப்போ அவங்க ஒரு கார் வாங்கிட்டேன்னு போடுறாங்கன்னா, நமக்கு என்ன தோணும்? நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு தோணும். நம்மளால வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கோம்னா, ஐயோ! நம்மளால வாங்க முடியலையே! நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்றோம்? அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க வச்சுரும் அந்த விஷயம்.
அப்போ என்ன பண்ணும்னா, அந்த மாதிரி காசு இருக்குதுன்னு காட்டி, நம்மள வந்து அது செலவு பண்ண வைக்க தூண்டுற மாரியான Instagram, YouTube யாரா இருந்தாலுமே, அந்த சேனல் வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே, அவங்கள ஃபர்ஸ்ட்டு நீங்க அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. இல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, அது எல்லாமே நம்மள செலவு பண்ண வைக்க தான் தூண்டும். அவங்க கிட்ட இருக்கு, அவங்க செலவு பண்றேன்னு காட்டி, காட்டி நம்மள செலவு பண்ண வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க கிட்ட அவ்வளோ இருக்குதுன்னு செலவு பண்ணுவாங்க. நம்ம கிட்ட சரி இருக்கிறத வச்சு நம்மளும் அவங்கள மாதிரி இருக்கலாமேன்னு, நம்மளும் ரொம்ப செலவு பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதனால அந்த மாரி இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட்டு அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து, இப்போ நீங்க வந்து ஒரு மளிகை பொருள் வாங்குறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே, நீங்க வந்து மாசத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அது ஷாப்பிங் போறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அ மாசத்துல ஒரே ஒரு சண்டே மட்டும் போயி எல்லா கிராசரி எல்லாம் வாங்குறதுன்னா, அந்த ஒரு நாள்லயே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா, இப்போ நீங்க ஒரு தடவ கடைக்கு போறீங்கன்னு வைங்களேன், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனீங்கன்னா, அங்கே நம்ம ஒரு 4 பொருள் வாங்குற இடத்துல, ஒரு 6 பொருள், 8 பொருள்னு எக்ஸ்ட்ராவா தான் வாங்குவோம். ஏன்னா, திடீர்னு பார்ப்போம் பிஸ்கட் வாங்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு நம்மளுக்கே பார்த்தா வாங்கலான்னு தோணி, அ புதுசா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவோம். அப்போ நீங்க அடிக்கடி அந்த மாரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ, இல்ல எங்க போறீங்கன்னா, அப்போ நமக்கு என்ன தோணும்? எக்ஸ்ட்ராவா வாங்க, வாங்க, வாங்க உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் ஆகும். அப்போ நீங்க மாசத்துக்கு ஒரே ஒரு தடவ போனீங்கன்னா, உங்களுக்கு பெருசா செலவு இருக்காது. அதனால ஒரு நாள் மட்டும் ஷாப்பிங் போங்க. அதுக்கு அடுத்து கூப்பன் கோடெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இந்த ஜிபேவாகட்டும், பேடிஎம்லலாம் இந்த கூப்பன் குடுப்பாங்கல்ல, ஃப்ரீ கூப்பன்ஸ் எல்லாம். அந்த மாரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நம்ம வீட்ல வந்துட்டு நம்ம ஹால்ல உட்காந்துட்ருப்போம். அப்போ டிவி, ஃபேன் எல்லாம் ஓடிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு கிச்சனுக்கு போயிருவோம். ஆனாலும் ஹால்ல டிவி, ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம அத வந்து கண்ணும் கருத்துமா ஆஃப் பண்ண மாட்டோம். அது நம்ம மைண்ட்லயே இருக்காது. உட்காந்துட்ருப்போம், டிவி பார்ப்போம், எந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு போவோம். அங்க போய் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்ருப்போம். அவ்வளோ நேரம் வரைக்கும் இங்க எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இல்லாம, அ எந்திரிச்சு போம்போதே அத நீங்க கவனமா டிவி, ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனீங்கன்னா, நீங்க அது ஒரு மாச கடைசியில நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவ பார்க்கும்போது, போன மாசத்துலேருந்து இந்த மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யூனிட்ட நீங்க கம்மியா யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால இத மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து சாதாரணமாவே பழக்கப்படுத்திக்கோங்க இந்த மாரி. எந்திரிச்சு அந்த பக்கம்னு போறோமா, உடனே ஃபேனு, டிவி எல்லாம் ஆஃப் பண்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. இப்போ ஒரே நாள்ல முடிவெடுத்து, ஒரே நாள்ல அந்த பொருள வாங்குவீங்கல்ல. இப்போ இன்னைக்கு காலையில நீங்க பேசிட்டுருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு வாங்கணும், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு பேசிட்டுருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அன்னைக்கே மதியமாவோ, இல்லன்னா சாயந்தரமே நீங்க போய் கூட அந்த பொருள் வாங்கிட்டு வந்துருவீங்க. அந்த மாதிரி இல்லாம, எந்த பொருள் வாங்குறது முன்னாலுமே ஒரு 1 வாரம் தள்ளி போட்டு வாங்குங்க. அப்பதான் வந்து அந்த 1 வாரம் தள்ளி போடும்போது, அது உங்களுக்கு அது தேவையா? தேவையில்லையா? அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு, வேணுனா வாங்குவீங்க, இல்லன்னா நீங்க அத அப்படியே விட்டுருவீங்க. அதனால ஒரே நாள்ல முடிவு பண்ணி எதையும் வாங்காதீங்க. குழந்தைங்க கிட்ட வந்து சேமிக்கிற பழக்கத்த நீங்க கத்துக் குடுக்கணும். இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பிறந்தநாள்னாலோ, இல்ல ஏதாவது பொங்கல், தீபாவளினாலோ, அ பெரியவங்கலாம் காசு குடுப்பாங்க. தாத்தா, பாட்டி இவங்கலாம் காசு குடுப்பாங்க. நம்மளுமே காசு குடுப்போம்ல. அதெல்லாம் வந்து இப்ப அந்த காசெல்லாம் வாங்கி குழந்தைங்க என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவங்க அவங்களுக்கு என்ன ஒரு ரூ. 5 ரூ. 10க்கு சாக்லேட் ஏதாவது வாங்குவாங்க. இவ்வளோ தானே. இப்போ ரூ. 100 ரூ. 500 குடுத்தாலாம் என்ன பண்ணுவாங்க? உடனே அத என்ன பண்ணி என்ன சொல்லிக் குடுக்கணும்னா, ஒரு உண்டியல் வாங்கி, "இந்தாப்பா இந்த காசெல்லாம் நீ இதில போட்டு வையி" அப்படின்னு சொல்லி உண்டியல்ல சேர்க்கிற பழக்கத்த சொல்லிக் குடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த உங்க குழந்தைக்கு என்ன தேவையோ, ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா, "சரிப்பா நீ சேர்த்து வச்சிருக்கல்ல, அந்த காசுலேருந்தே நம்ம வாங்கலாம்னு" சொல்லி அந்த உண்டியல்ல இருக்கிற பணத்த எடுத்து வாங்கி குடுங்க. இப்போ எல்லாமே இந்த மாரி எதுவும் பண்ணாம, நீங்க நம்ம குழந்தை தானே கேட்கறதெல்லாம் வாங்கி குடுக்கலாம், வாங்கி குடுக்கலான்னு குடுத்தீங்கன்னா, அந்த சம்பாரிக்கிறதோட கஷ்டம் என்னங்கிறதே குழந்தைங்களுக்கு தெரியாம போயிரும். அந்த பணம் எப்படி வருது? அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதே தெரியாம போயிரும். அதனால சேமிக்கிற பழக்கத்த சின்ன வயசுலேருந்தே கத்துக் குடுங்க. அதுக்கடுத்து வாரத்துல 1 நாள் விரதம் இருக்க பழகுங்க. விரதம்னா சாப்பிடாம இருக்கிறது, இல்ல மௌன விரதம் அந்த மாரி இல்லங்க. வாரத்துல 1 நாள் வந்து நான் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன். அன்னைக்கு 1 நாள் ஃபுல்லா லீவ் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு வந்து நீங்க ஒரு விரதம் இருக்கணும். அ வாரத்துல 1 நாள் வாங்க மாட்டேன். இல்லன்னா, ஒரு மாசத்துல நான் இந்த 1 வாரம், கடைசி வாரம் நான் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு இருங்க. இல்ல வருஷத்துல 1 மாசம்.
அது எந்த மாதம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. டிசம்பர் ஆகட்டும், இல்லை அக்டோபரோ, எந்த மாதமா இருந்தாலும் வருஷத்தில் ஒரு மாதம் நான் எந்த பொருளும் வாங்க மாட்டேன்னு இப்படி ஒரு விரதம் இருந்து பாருங்க. உங்களுக்கு அதில் செலவு கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குங்க. ஏன்னா, அது நமக்கு பல உண்மைகள காட்டிக் குடுக்கும். என்னன்னா, நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற உண்மைய அது காட்டிக் குடுக்கும். நம்ம எவ்வளோ செலவு பண்றோம், நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்கு, எதுக்காக நம்ம அதிகமா செலவு பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அது காட்டிக் குடுத்துட்டே இருக்கும். அப்போ அத நீங்க பார்க்கறதுனால என்னாகும்னா, ஓகே நம்ம இத இதுக்காக நம்ம அதிகமா செலவு பண்ணிட்டுருக்கோம். அதனால இத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்திட்டே இருக்கும். அதனால உங்க பேங்க் அக்கவுண்ட்ட அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. அதுக்கடுத்து நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா, அந்த கடைக்காரங்க கிட்ட ஒரு டிஸ்கவுண்ட் கேளுங்க. இப்போ நீங்க ஒரு மொபைலே வாங்க போறீங்க. அ ஒரு 50,000க்கு மேல குடுத்தெல்லாம் நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா, இப்போ ஒரு 60,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ அவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். நான் ஆன்லைன்ல வாங்காம நான் உங்க கிட்ட வாங்குறேன்ல. அப்போ இதில ஒரு 1000, 2000 கம்மி பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க கம்மி பண்ணி குடுப்பாங்க. இதே கேட்காம நீங்க குடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அதே 60,000 தான். ஒருவேளை கேட்டு அவங்க கம்மி பண்ணி குடுத்தாங்கன்னா, அதில ஒரு 1000, 2000 நீங்க மிச்சம் பண்ணலாம்ல. அந்த மாதிரி கேட்கறக்கு தயங்காம டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்குங்க. இந்த மாரி பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்படின்னு நெனைக்கிறது. அதாவது எல்லாருமே இப்போ 5 ஸ்டார், 3 ஸ்டார் அப்படி போய் சாப்பிட முடியாது. இருந்தாலுமே ஓரளவுக்கு இருக்கிற ஹோட்டல் போனாலே இப்பல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. இப்போ ஒரு KFCயே எடுத்துக்கோங்களேன். நீங்க இப்போ அடிக்கடி KFC போறவங்களா இருந்தா, அந்த KFC மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பணம் மிச்சமாகுதுன்னு தெரியும். அங்க நம்ம எவ்வளோ செலவழிச்சுட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு அப்பதான் புரியும். 1 மாசம் நீங்க KFC போகாம இருந்து பாருங்க. வெளிய போறீங்கன்னா, மறக்காம ஒரு கட்டப்பை நீங்க கையிலேயே எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா, அங்க போயி நீங்க ஒவ்வொரு தடவையும் அ புது பை நீங்க அங்க வாங்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ஒரு தடவையும் அதுக்குன்னு நீங்க ஒரு அமௌண்ட்ட குடுத்துட்டே இருப்பீங்க. ரூ. 30க்கு பேகு, ரூ. 50க்கு பேகுன்னு. நீங்க ஒவ்வொரு தடவ போகும்போதுமே, நீங்க கட்டப்பை எடுத்துட்டு போறக்கு வெட்கப்பட்டுட்டோ, அசிங்கமா நெனச்சுட்டோ நீங்க போனீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அதுக்கு நீங்க ஒரு ரூ. 30 ரூ. 50 செலவு பண்ணிட்டே இருக்கணும். அதனால எப்போ வெளிய போனாலுமே கையில ஒரு கட்டப்பை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க இப்போ காய்கறி எல்லாம் வாங்குறீங்கன்னா, அங்க நீங்க ஃப்ரீயா கருவேப்பில, கொத்தமல்லி தழையெல்லாம் கேட்கலாம். ஆனா, அத நெறைய பேர் கேட்க மாட்டாங்க. கேட்காம காசு குடுத்து ரூ. 10க்கு எனக்கு கருவேப்பில, மல்லித்தழ குடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. அ அப்படி இல்லாம நான் இவ்வளோ காய் வாங்கியிருக்கேன்ல, ஃப்ரீயா குடுங்க அப்படின்னு நீங்க கேட்டாலே, இன்னமும் எல்லா கடையிலயும் இப்படி குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா, சில பேர் கேட்காம இருக்கிறதுனால காச வாங்கிட்டு குடுக்குறாங்க. ஆனா, நம்ம கேட்டா அவங்க ஃப்ரீயா தான் குடுக்குறாங்க. அது ஒரு தடவ இல்ல. நீங்க ஒரு ஒரு தடவ கடைக்கு போம்போதுமே, அதுக்குன்னு ரூ. 10, 10 குடுத்துட்டு இருக்கிறதுக்கு, நீங்க அப்படி ஃப்ரீயா கேட்டு ஒரு தடவ, 2 தடவ நீங்க கேட்டீங்கன்னா, 3வது தடவ நீங்க அந்த கடைக்கு போம்போது, நீங்க கேட்காமயே உங்களுக்கு கருவேப்பில, மல்லித்தழ ஃப்ரீயா வந்துரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே நீங்க பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களால பணத்த சேர்க்க முடியுங்க. அதுக்கடுத்து நீங்க இன்னும் பணம் சேர்க்கணும்னா, அ சைடு பிசினஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இப்போ அ லேடீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இப்போ வீட்ல இருந்தே பண்ற மாரி அதாவது அ டியூஷன் எடுக்கறது, இல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி குடுக்கறது, அசைன்மென்ட் எழுதி குடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதா பண்ணலாம். வடகம் போட்டு விக்கிறது, இல்லன்னா இட்லி மாவு அரைச்சு விக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். அ அப்படி இல்ல உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது செய்ய தெரியும், பண்ண தெரியும் அப்படின்னா, அத நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கூட, நீங்க அதுல போ அந்த மாதிரி வீடியோ போடலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது சேல்ஸ் ஆகும். நீங்க ஏதாவது அதுல விக்கிறீங்க, ஏதாவது பண்றீங்கன்னா, நீங்க அதுல பண்ணும்போது உங்களுக்கு பிசினஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பணத்த சேமிச்சா ஏழையாவீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்க நான் கமெண்ட் பாக்ஸ்ல குடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தா அந்த வீடியோவையும் பாருங்க.